நினைத்ததனால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்து விட்டதே பரமேசா. என் கற்பு தளத்தை நான் நழுக விட்டு விட்டேனா? என் அழகாகப்பட்டது அவர் அழகை நினைத்ததனால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்து விட்டது. நான் என்ன செய்வேன்? இந்த ஜென்மத்தை வைத்துக் கொண்டு இந்த பாராகிய பூமியில நான் எப்படி நடப்பேன்? இவ்வாறு கெட்ட பேருக்கு ஆளாகிவிட்டேனே. என் மன்னவர் என்ன செய்வாரோ? நான் ஏன் பிறந்தேனோ? எல்லாருக்கும் பாதி பொல்லாதானே காணே. ஒரு கணவரை மணந்தேன், 5 பிள்ளைகளை பயின்றேன். அவரிடத்தில் சிற்றுண்மை வேண்டாம் சாமி, நான் பேரின்பத்தை அடைய போகிறேன் என்று நான் சொல்லிவிட்டு வந்தேனே. இன்னைக்கு பாண்டம் வரவில்லையே, குணம் வரவில்லையே. என் கற்ப எழுந்து விட்டேனா ஆண்டவா? நான் என் வீரந்தேனோ? எல்லாருக்கும் பாவி பொல்லாதானே காணே. என்னை போல பெண்கள் இதை கண்டால், இதை காதினால் கேட்டால் அவங்க என்ன முன்ன விட்டு பிரிப்பாங்களே. நான் வாழ்வதற்கு எப்பா வழி ஒன்றும் இல்லை. நான் சாவதற்கு சென்றேன், சட்டங்கள் சொல்லை இப்ப வாழலாம் என்றுதானே அவரை மணந்து 5 பிள்ளைகளை பயின்று அன்போடு அவருக்கு நான் தொண்டு செய்யலாம் என்று வந்தேனே. ஆனால் வந்த நேரத்தில் இப்படியேப்பட்ட கொடுமையாகப்பட்டதை அடைந்து விட்டேனே. மனச்சோரம் அடைந்ததை தங்களாவது யாரிடம் சொல்லவும் முடியல. நான் போய் இறந்து விட்டால் ஆனால் பார்க்கக்கூடியவரல்ல என்ன செய்வார்? நீ சிரிப்பவர் அழுபவர் பின்ன விட்டு பின்னாடி சிரிப்பார்களே. இவ 5 பிள்ளையும் பெற்று விட்டு அவசியாரி ஆகிவிட்டாலே. ஆடவன் இருக்க மாற்றான் என அந்த அழகை நினைத்தாலே, ரசித்தாலே, அவர் ரசித்ததை விட்டாலே, அவள் கற்பு அழிந்து விட்டாலே. அப்படி என்று என்னை பார்க்கக்கூடியவர் எல்லாம் சிரிப்பார். நான் யாரை சொல்வேன்? யாரிடத்தில் சென்று முறையிடுவேன்? அண்டவா, தெய்வத்தின் மீது எப்பா திமுகவில்லை. இம்மனிதர்களாலே மனசவன் தொல்லை தொல்லையே.
தெய்வத்தை நோவ முடியாது. என் தாய் தந்தையை நோவேனா இல்ல தெய்வத்தை நொந்தழுவேனா? நான் செய்தது ஒரு தவறு. இருந்தாலும் என் உயிர் பிழைக்க வேண்டுமானால் இப்போது ஒரு பொய் சொல்ல வேண்டும். என்ன சொல்லுவாங்க? 1000 பொய் சொல்லி ஒரு திருமணத்தை செய்து வை, ஆனா உயிர் பிழைக்க வேண்டுமானால் நான் ஒரு பொய் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் என் கணவராகப்பட்டவர் இதை தெரிந்து விட்டால் என் 2 துண்டாக சிரத்தை அறுத்து விடுவார். என் உயிர் பிழைக்க வேண்டுமானால் இப்போது நான் என்ன செய்ய வேண்டுமானால் அலங்கோலமாக ஆடை எல்லாம் கிழித்துக் கொண்டு என்னுடைய தலையெல்லாம் விரித்து போட்டுக் கொண்டு அல்ல ஆடை ஆபரணம் இல்லாமல் நான் சென்றால் அப்போது என்ன நடந்தது என்று என்னை கேட்டால் அதுக்கு மாத்தகம் நான் சொல்லி விடுவேன். அதனால் இப்போது என்னுடைய ஆடை எல்லாம் கிழித்தது போல் நகனத்தை எல்லாம் கழித்து விட்டு போக வேண்டும்.
ஆமா. என் மன்னவரிடத்திலே சென்று இந்த அலங்கோலமாக கிழிந்து ஆடையெல்லாம் கிழித்து தலையெல்லாம் விரித்து கொண்டு போட்டு நான் செல்ல வேண்டும். அப்போது என்ன நடந்தது எங்கு ஜலம் என்று கேட்டால் நான் ஒரு பொய்யை சொல்லி உயிர் பிழைக்க போகிறேன். நான் போக வேண்டும். அவள் ஓட்டம் வந்து விட்டோம். ஆசிரமம் வந்துட்டோம். அதுவா இருக்காங்க பாருங்க. பாவம் பொறுத்து அந்த கரடி மூலி ஜலம் கொண்டு வரும்போது கானகத்தில் இருக்கும்படியான சிங்கம், புலி, கரடி, சென்னாய் அதெல்லாம் என்ன தெரிவித்தது. அப்போது பாண்டமாகப்பட்டதை கீழே போட்டு குறைத்து விட்டேன். ஜலம் கொண்டு வரவில்லையா? எப்படி என்று கேட்கிறாயா சுவாமி? அப்போ இந்த பாண்டத்தை நான் உடைத்து விட்டு வேகமாக வரும்போது ஓடி வருகிற போது அங்கு காரணம் அதிவேகமாக ஓடி வருகிற போது அந்த காரமுள்ளு சூரமுள்ளுகளை எல்லாம் சுமாராக இருந்தது. அதிலே என் சேலை எல்லாம் மாற்றியது, என் கூந்தலாக மட்டும் மாற்றியது. அதனால் இந்த கூந்தலை எல்லாம் கலந்து விட்டது. அதை மாற்றி இருந்தேன். அப்படியா? உண்மையாகவா? உண்மையாக, நிச்சயமாக. அப்படி காலத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள்
என் ரேணுகையை திருத்தியது உண்மையா இருந்தால் அங்கே சென்று அந்த வனத்தை அழைக்கின்றேன், மிருகத்தை கொள்கிறேன், அதான் செய்ய ரேணுகையை திருத்தியது உண்மையா? ஐயா, உங்களை ஆக்கினைக்கு பயந்து நாங்க திருத்தவில்லை ஐயா. இல்லை, அப்படியானால் ரேணுகை சுவாமி பர்ணகசாலை இருக்கின்றார், இங்க தெரியும் போதுதான் அப்படி என்று நடந்தது அப்படி என்று பார்த்து விட்டாளா? இப்போது என் நாட்டில் அறிகிறேன். ஆடி மனசோர மனதிட்ட நான் என்ன குற்றம் சரிகாய் ஆகாயத்தில் சென்ற சந்திரவனை பார்த்து அவன் அழகை பார்த்து ரசித்து உலகத்திலே இதுபோல் அழகு வாய்ந்த மன்னவர் இருக்கின்றாரா? நமக்கு இருக்கின்றானே, அது இருக்கக்கூடிய தடை முடி ஜாடி தாடி கொட்டை காவி கமண்டலமும் வாய்ந்தாலும் ஒரு நிமிடம் அழகு வாய்ந்தனோடு வாழ வேண்டும் என்று நினைத்தாய். அந்த பெண்களுக்கு கொடுத்து வைத்ததே அவளுக்கு, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆண்டவர் இருக்கின்றார். மனச்சோரம் அடைந்தாடி நாயே, இதுக்கு மேல் உன்னை விடுவனா? உன்னை நான் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்துக் கொள்ள வேண்டும் சுவாமி. நான் செய்த தவறை நான் ஏதோ தெரியாத வண்ணமாக அந்தரத்தில் போன ஒரு செந்திரவனை பார்த்தேன். அவனுடைய நெய்லை இந்த தன் ஜலத்தில் பார்த்ததினால் நான் இதை நினைத்து விட்டேன். பெண் புத்தியை என்று சொல்வார் சுவாமி. பதிகற்ற தனமாக நான் பார்த்தது தவறுதான். அவனுடைய அழகை நினைத்தது தவறுதான் சுவாமி. என்னை மன்னிக்க வேண்டும். உன்னை நான் மன்னிப்பதா? உன்னை ஏற்றுக் கொள்வதா? கண்டாளி, உன் மீது என் கரத்தை படக்கூடாது. பட்டால் எனக்கு பாவம், உன்னை தட்டால் எனக்கு தோஷம். சுவாமி, இதுவரை உங்களுக்கு கற்பு ஆண்டவராக நான் இருந்தேன். ஒரு காலமும் நான் கற்பு எழுதவில்லையே. இது நேற்று தெரியாத வண்ணமாக நடந்துவிட்டேன். உன்னை விடுவது கிடையாது. என்னை ஏற்றுக் கொள்ளுங்கள் சுவாமி. ஒரு பெண்ணானவள் ஒரு ஆடவனை மணந்து நாளை இந்த பிள்ளையை பெற்ற பிறகு ஆகாயத்தில் சென்றவன் ஏழை கண்டு மனச்சோரம் அடைந்தவன் என்ன செய்ய வேண்டும்? மனச்சோரம் அடைந்தவர்களை என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாயா? அப்பேற்பட்டவளை இங்கு இருக்கக்கூடாது தந்தையே. சிரசேதனம் செய்ய வேண்டும். ஆமாம். மக்களோ, அப்படியாப்பட்டவள் உன் தாயான ரேணுகை சென்று சிரசை வெட்டி வாருங்கள். யாரா? உன் தாயான ரேணுகை
சிரசை அறுத்து வாருங்கள். உன்னை வெட்டனாலும் வெட்டுவான், எங்க அம்மாவை வெட்ட மாட்டேன். முடி வெட்ட மாட்டேன். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, குடியிருந்த மிக்க மந்திரம் இல்லை என்று இதுதானே எங்களை போதித்து கொடுத்த. ஏச்சை! நான் தாயை வெட்ட உங்களை பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு அவமானமாயிருக்கிறது. ஏன்? எப்போது தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று ஆமா. தந்தை சொல்லை மறுத்து பேசுகிறீர்களோ? தவப்பா, இந்த பூமி மீசையை முறுக்கி முறுக்கி காட்டாதே. ஆமா. 10 மாதம் என்ன சுமந்து பெற்ற தாய், தாய். உன்னை கொன்றாலும் கொல்வேனே தவிர தாய் தாயை கொல்ல மாட்டோம். ஏச்சை! இந்த பூமியில இருப்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. அதனால் மரம் கொடி செடியாக போகணும். ஆனால் என் இளைய மகன் இருக்கின்றான் பரசுராமன். பரசுராமனை கொண்டு வாடா. தேவரா தாய் ஜபதக்கிடுவர் அடிக்கக்கூடிய பரசுராமனை அழைக்க பரசுராமன் பரசுராமன் தரிப்போம்.